கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வருங்காலம், நம்முடைய வருங்காலம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு அந்த வருங்காலத்தை ஆசீர்வாதமாக தரும்படியாக ஆண்டவரை பிரார்த்தித்து இந்த பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாக சில விசேஷமான காரியங்களை சொல்லி போனார். தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவர் சொன்ன அந்த விசேஷமான காரியங்களிலே ஒன்று இந்த உலகத்தின் கடைசி நாட்களை பற்றின தீர்க்க தரிசனம். இந்த கடைசி நாட்களில் வாழப்போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விசேஷமான கூட்டத்தை இன்றைக்கு ஒரு இடத்துல நாங்கள் போய் இந்த கூட்டங்களை நடத்தின போது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் என்னிடத்துல கேட்டார்கள், ஐயா, முதலாவதாக நீங்கள் என்ன செய்தாலும் சரி ஒரு கல்லறை தோட்டம் வாங்கி போடுங்க என்று சொன்னார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டத்தில் ரொம்ப ஆவலாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவண்டே வருகிறவர்கள் ஜீவன் பெறவும் வாழ்வு பெறவும் தான் வருகிற மொழிய சாவதற்காக நம்ம வரதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் வருகிறோம். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த காலத்தில் வாழ்கிற பிள்ளைகள் நம்முடைய காலம் முடிவதற்கு முன்னதாகவே ஆண்டவருடைய வருகையை நீங்கள் காணப்போகிறீர்கள். அப்படியானால் ஆண்டவர் வரும்போது ரெண்டு தான் நடக்கும். ஒரு கூட்டத்தார் அழிக்கப்படுவார்கள், இன்னொரு கூட்டத்தார் மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். ஆகவே மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற அதை பற்றி நினையுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யம் நாம் போக வேண்டும் என்பதை குறித்து விசேஷமாக சிந்திக்கபடி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆண்டவர் மரணத்திற்கு முன்னதாக இந்த கடைசி நாட்களை பற்றி மிகவும் கவனமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த கடைசி நாட்களை தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். கடைசி கால சம்பவங்களை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக தேவனுடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி கால சம்பவங்களை பற்றி ஆண்டவர் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் வாசிக்க அங்கு விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உற்சாகமான ஒரு காரியத்தை அங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 37வது பக்கம், 24:15-16 வாசிக்கிறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் 14 பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு பெறும். அந்த முடிவு காலத்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆண்டவர் என்று சொல்கிறார். தானியேல் எழுதியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஆகவே திருமறையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார்? விசேஷமாக தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை வாசியுங்கள், வாசித்து அதை சிந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தானியேல் 12:4 வாசிக்கிறேன். தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதிபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். முடிவு காலம் மட்டும் இந்த தானியேல் ஆகிய நீ எழுதின இந்த புத்தகத்தை முத்திரை போடு. அது முடிவு காலம் மட்டும் மக்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் முடிவு காலத்திலே அந்த புத்தகத்தை ஆராய்ந்து அங்கு இங்கும் அங்கும் ஆராய்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை ஆண்டவர் விசேஷமாக இந்த காலத்து மக்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிப்பதோடு மட்டுமல்ல, அந்த புத்தகத்தை அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு விசேஷமான தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். அந்த புத்தகத்தில் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பற்றி சிந்திப்பதற்கு முன்னதாக நாம் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம்.
எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கும் போது நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பேச வேண்டும் என்று உம்முடைய திருப்பாத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். வேதத்தை எடுத்து சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதே நீர் அறிவே சாமி. ஆவியானவர் தாமே இந்த மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசும். இந்த வசனத்தை கேட்க வராமல் இருக்கிற ஏராளமான மக்கள் ஆவியானவர் தாமே அவருடைய உள்ளங்களிலும் கிரியை செய்து தாப்பினே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள ஏராளமாக மக்கள் வரும்படி கிருபை செய்தரலாம். இப்பொழுதும் இந்த வசனத்தை காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் வலிமையாக பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். தானியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே இன்றைக்கு நாம் வாசிக்கிற அந்த பாகம் 7வது அதிகாரத்திலே இருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற அந்த பாகம் இருக்கிறது. உலக அரங்கில் நாடுகளின் காட்சிகள் என்ற அந்த தலைப்பு. உலகம், நாடகமே உலகம் என்று ஷேக்ஸ்பியர் எழுதினார். இந்த உலகம், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாடகமாகவே இருக்கிறது. திருமறை சொல்லுகிறது, இந்த உலக மேடையிலே தேவனுடைய பிள்ளைகள் அல்லது மற்றவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கிறோம். வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே அவன் உழைக்கிறான். திருமறை அங்கே சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவர் இந்த உலக அரங்கிலே, உலக நாடக மேடையிலே அநேக விதமான காரியங்களை, இந்த நாடகத்திலே நடிக்கும்படியான அநேக காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்கள் ஒரு நாடகம் அல்ல, அல்லது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு கதை அல்ல, ஒரு காவியமும் அல்ல. திட்டவட்டமாக இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெகு திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். நேபுகாத்நேச்சார் என்ற அரசன் பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்ட போது அந்த ராஜ்யத்தை பெரிய ராஜ்யமாக கட்டி சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்தான். அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், இனிமேல் வரப்போவது என்ன? தன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்கு நிற்குமா? தன்னுடைய பிள்ளைகள் அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நடத்துவார்களா என்ற அந்த கேள்வியோடு அவன் படுத்து நித்திரை செய்தான். கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், ஒரு பெரிய அரசனாக இருந்த போதிலும் அந்த தானியேலினுடைய புத்தகத்தில் அந்த நேபுகாத்நேச்சாரை பற்றி ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் புத்தகம், ஏசாயாவின் புத்தகத்திலே அந்த நேபுகாத்நேச்சாரை பற்றி அநேக வசனங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே கடவுள் முக்கியப்படுத்தின ஒரு அரசன், முக்கியப்படுத்தின ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நடக்கப் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் 5 வசனத்திலே தமிழ்ல 85 வார்த்தைகள். இந்த 85 வார்த்தைகளிலே 2500 வருஷத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், ஏன் உலகம் முழு முடிவு மட்டும் நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி 5 வசனத்திலே சொன்னார். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 5 வசனங்களிலே இருந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எவ்வளவு துல்லியமாக திட்டவட்டமாக அது நிறைவேறின என்பதை நாம் பார்க்கும்போது ஆச்சரியத்தாலே நாம் முழுகி போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரெடிக்ஷன், அப்படிப்பட்ட ஒரு வரப்போகிற காரியங்களை பற்றின ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஆகவே அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசித்தோம் என்றால், ஒரு பெரிய சிலையை கண்டான். அந்த சிலை பயங்கரமாக இருந்தது. அவன் சிலை வணக்கம் செய்கிறவன். சிலையை கண்டுடனே ஒரு பயபக்தி அந்த மனிதனுக்கு வந்தது. அந்த சிலை 4 பாகமாக 5 பாகமாக இருந்தது. தலை பொன்னாக இருந்தது, மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, வெண்கலத்தினால் ஆக்கப்பட்டிருந்தது. கால்கள் இரும்பாக இருந்தன. அந்த பாதங்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருந்தன. அந்த சிலையை அவன் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த போது அந்த சிலை பிரகாசமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது பார்ப்பதற்கு. கல்லினாலே பெயர்க்கப்படாத ஒரு கல் பக்கத்து மலையிலிருந்து உருண்டு வந்து
அந்த காலின் மேலே மோதி, பாதத்திலே மோதி அந்த சிலையை கீழே தள்ளிற்று. பின்பு அந்த கல் அந்த சிலையை அடித்து நொறுக்கி அதை தூளாக்கினது. காற்றிலே அந்த தூள் பறந்து போய்விட்டது, இருந்த இடமில்லாமல் போய்விட்டது. அந்த கல் என்றால் அது பெரிதாக வளர்ந்து இந்த பூமியெல்லாம் நிரப்பிற்று. இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை தானியேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் சொன்னார், தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே, சகல இடங்களிலும் உள்ள மனுப்புத்திரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்து பிறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. அப்படி என்னால் பாபிலோன் அரசு, அந்த தலையான அரசு, ஒரு சிறப்பான அரசு, சீரும் சிறப்புமாக ஆண்ட ஒரு அரசு, செல்வ மிகுந்த ஒரு அரசு. ஆகவே ஆண்டவர் அதை புண் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசு என்றென்றைக்கு நிற்குமா என்ற ஒரு கேள்வி. ஆனால் அந்த அரசு 65 வருஷ காலம் மாத்திரம் ஆண்டது. 538 இருந்து 606 இருந்து கிமு 606 இருந்து கிறிஸ்துவுக்கு முன்பு 606 இருந்து 538 வரைக்கும் ஆண்டது. 65 வருஷம்தான் அந்த ராஜ்யம் நிலைத்து நின்றது. ஆண்டவர் சொன்னார் 39வது வசனம், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அப்படியானால் பாபிலோன் அரசு என்றென்றைக்கும் சதாகாலமும் ஆளப்போகிறதில்லை. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அதே போல பாபிலோனுக்கு அடுத்தபடியாக மேதிய பெர்ஷியா அந்த ராஜ்யம் அங்கே வந்தது. இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தோடு தானியேல் 8ஆம் அதிகாரம், எரேமியா 51ஆம் அதிகாரம் என்று இந்த அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பார்த்தீர்களானால், இந்த பாபிலோன் ராஜ்யத்தை யார் அழிப்பார்கள் என்று அங்கு வேதமே சொல்லுகிறது. பாபிலோன் ராஜ்யத்தை அழித்து மேதிய பெர்ஷியர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆகவே இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இதை விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். தானியேல் 8:20, நீ கண்ட 2 கொம்பு உள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷிய ராஜாக்களின் பெர்ஷிய ராஜாக்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 21 வாசிக்கிறோம், ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 2வதாக மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் அரசாண்டது, ஒரு பெரிய நாட்டை கட்டி அரசாண்டது. அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யம் 538 இருந்து 331வது ஆண்டு வரைக்கும் அது அரசாண்டது, 201 வருஷம். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உமக்கு பிறகு அது பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும் என்று சொன்னார். அதே போல நான் வாஸ்து காட்டினேன். மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தை முறியடித்து கிரேக்க ராஜ்யத்தை மகா அலெக்சாண்டர் அங்கு தோற்றுவித்தார். அந்த உலகமெல்லாம் ஆண்டு கொள்கிற மகா அலெக்சாண்டர் 8 வருஷத்துக்குள்ளாக மக்கதோனிய நாட்டிலிருந்து இந்தியா நாடு வரைக்கும் 5100 மைல் நீளமுள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் உண்டு பண்ணினார். உலகமெல்லாம் ஆண்டு கொள்ளும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே இருக்குமா என்றால், அங்கு 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். 40வது வசனம் 4வது ராஜ்யத்தை பற்றி அங்கே பேசினார். அது ரோம ராஜ்யம். 331 இருந்து 476 வரைக்கும் 600 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் அரசாண்டார். ஒரு மிகவும் கொடூரமான ஒரு ஆட்சி, பயங்கரமான ஒரு ஆட்சி, கண்டிப்பான ஒரு ஆட்சி, கட்டுமானமான ஒரு ஆட்சி. சரி, கண்டிப்பான கட்டுமானமான ஒரு வல்லமை நிறைந்த ஆட்சி என்றென்றைக்கும் நிற்குமா என்றால், ஆண்டவர் சொன்னார், அது பாதங்களும் கால்விரல்களும் பாதி அந்த ராஜ்யமானது என்ன செய்யும் என்றால் பிரிக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். இன்னொரு சாம்ராஜ்யம் வராது, அந்த ராஜ்யமானது பிரிக்கப்படும். அதே விதமாக 10 விரல்கள் மாதிரி 10ஆக பிரிந்தது. அந்த 10 ராஜ்யங்களும், சில ராஜ்யங்கள் வல்லமையோடு இருந்தது, இரும்பை போல உரமாயிருந்தது. சில ராஜ்யங்கள் களிமணி போல பலவீனமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யங்களை மறுபடியுமாக ஒன்று திரட்டி ஒரு ராஜ்யமாவது ஆவதற்காக அநேகர் பிரயாசப்படுவார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். களிமண் இரும்போடு ஒட்டி கொள்ளாதை கண்டீரே, அதே போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த ராஜ்யங்களை ஒன்றாக்குவதற்கு அநேகர் பிரயாசப்பட்டார்கள். அதில் சமீபத்தில்
கைசர் வில்லியம் என்று சொல்லப்பட்ட வில்கம் என்று சொல்லப்பட்டவர் முதலாவது மகா யுத்தத்தை துவங்கினார். ஜெர்மனியில இருந்து ஐரோப்பா முழுவதையும் ஒன்றாக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். அதற்கடுத்தபடியாக நம்முடைய நாட்களிலே ஹிட்லர் வந்தார். அநேகமாக ஐரோப்பா முழுவதும் பிடித்து விட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லிட்டு, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். அந்த ஐரோப்பா நாடை மறுபடியுமாக ஒன்று சேர்க்க முடியாது. சரி, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் 44வது வசனத்திலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். யாருடைய நாட்களிலே? இந்த ராஜாக்களின் நாட்களிலே. அப்படியானால் ரோம ராஜ்யம் 476வது ஆண்டு சிதறடிக்கப்பட்டது. ஒரு 100 வருஷம் அல்லது 200 வருஷம் அந்த மற்ற ராஜ்யங்கள் அது சிதறடிக்கப்பட்டு 10ஆக பிரிந்தது. அன்று முதல் இன்று வரைக்கும் ஏறக்குறைய 1500 வருஷங்கள் ஆகிவிட்டது. இந்த 1500 வருஷங்கள் என்ன நடக்கும்? இந்த 1500 வருஷங்களிலே என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லலையா? அந்த ராஜாக்களின் நாட்களிலே என்று ஆண்டவர் சொல்லி போனாரே. அப்படியானால் இந்த ராஜாக்கள் இன்றைக்கு 1500 வருஷ காலமாக இந்த ராஜ்யங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறதே. அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், எப்பொழுது இருக்கும் என்ற அந்த கேள்விக்கு விடையாக ஆண்டவர் இந்த 1500 வருஷ காலத்திலே இந்த நாட்களில் என்ன நடக்கும் என்பதை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொன்னார். புரியுதுங்களா? இந்த ஆண்டவர் வருவதற்கு முன்னதாக இந்த நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரங்களிலே வரிசையாக பேசிக்கொண்டு போகிறார். இந்த தானியேல் புத்தகத்தை ஒட்டி வருகிற வெளியாகம புத்தகத்திலும் இந்த காரியங்கள் இருக்கின்றன. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டவட்டமாக 1, 2, 3, 4, 5 என்ற விதமாக அவர் எழுதி போயிருக்கிறார். தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்தது என்ன? பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையின் கீழ் தோன்றின தரிசனங்களையும் கண்டார். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தார். அப்பொழுது பெல்சாசார் கண்ட அந்த சொப்பனம் என்ன? தானியேல் சொன்னது. பெல்சாசார் காலத்திலே தானியேல் கண்ட சொப்பனம் என்ன? இந்த 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம். அப்பொழுது தானியேல் ஒரு 20 வயதுள்ள இளைய வயதுள்ளவனாக இருந்தார். இப்பொழுது அவர் 70 வயதுள்ளவராக இருக்கிறார். தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் காலத்தில் தானியேல் முதிர் வயதாக 70 வயது ஆகிறது அவருக்கு. இந்த காலத்தில் தானியேலுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனம் என்னவென்றால், 2வது ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான ஒரு தரிசனத்தை நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. காற்றடித்தது சமுத்திரத்தில். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 பெரிய மிருகங்கள் எழும்பின. தானியேல் சொன்னது ராத்திரி தரிசனத்தில் காற்று சமுத்திரத்தின் மேல் அடித்தது. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வேத வசனத்திலே தீர்க்க தரிசனங்களிலே காற்று என்றால் காற்று அல்ல. தீர்க்க தரிசனங்களில் எதுவுமே சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது. அப்படின்னா காற்றுன்னா காற்று அல்ல, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கிறது தீர்க்க தரிசனத்தில். அப்படியானால் காற்று என்றால் என்ன? சமுத்திரத்தின் மேல் அடித்தது என்று வருகிறதே. சமுத்திரம் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள். சமுத்திரம் என்பதற்கு அங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியாகவும் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்னும் அவள் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருந்த தண்ணீர்களை கண்டாயே. அவைகள் தண்ணீர்கள் என்றால் சமுத்திரம். அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. ஆகவே சமுத்திரம் என்று தீர்க்க தரிசனத்திலே வரும்போது சமுத்திரம் என்றால் ஜன கூட்டம், ஜாதிகளின் கூட்டம். சரி, காற்று என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 49ஆம் அதிகாரம், எரேமியா 49ஆம் அதிகாரத்தில் இந்த காற்று என்றால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய பிள்ளையிடத்துல பேசுகிறார். எரேமியா 49, 36, 37. வானத்தின் 4 திசையிலிருந்து 4 காற்றுகளை நல்லா கவனிங்க. அதே தான் வருகிறது பாருங்க. ஏலாமின் மேல் வரப்பண்ணி, ஏலாம் என்ற தேசத்தின் மேலே வரப்பண்ணி இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி
என் கோபத்தின் உக்கிரகமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி. இங்கே யுத்தத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். பட்டயம், யுத்தம், சிதற பண்ணுதல் என்ற. அன்று அநேக வேத வசனங்கள் அங்கே இருக்கின்றன. எல்லா வேத வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆகவே காற்று என்று சொன்னால் அது யுத்தத்தை குறிக்கிறது என்று அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் இங்கு எரேமியா 25 குறித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 25ஆம் அதிகாரம் 32, 33, எரேமியா 25, 32, 33, எரேமியா 51:12. இந்த வசனங்கள் எல்லாம் காற்று என்றால் யுத்தத்தை குறிக்கிறது. அப்படியானால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4 காற்றுகளும் சமுத்திரத்தின் மேல் அடிக்க கண்டேன், வீச கண்டேன் என்று சொல்லும் போது, சமுத்திரம் என்றால் ஜன கூட்டங்கள், ஜாதிகள். அப்படியானால் ஜாதிகள் மத்தியில 4 திசைகளிலும் யுத்தம் உண்டாயிற்று என்று அதற்கு பொருள். 4 திசைகளிலும் இருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று அதற்கு பொருள். இந்த உலகத்திலே யுத்தங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகள் எழும்புகின்றன. யுத்தங்கள் வரும்போது சில நாடுகள் அழிந்து விடுகின்றன, சில நாடுகள் புதிதாக எழும்புகின்றன. ஆகவே இப்பொழுது இந்த 4 காற்றுகளும் இந்த யுத்தங்கள் அந்த ஜனங்கள் மத்தியிலே நடந்த போது என்ன நடந்தது என்று சொன்னால், 4 மிருகங்கள் அங்கே ஏறி வந்தன. வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின, ஜாதிகள் மத்தியிலே இருந்து எழும்பின. புதிதாக 4 ராஜ்யங்கள் தோன்றிற்று என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அது முந்தின அந்த மிருகம் சிங்கத்தை போல இருந்தது. அது கழுகின் சட்டிகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகு பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 கால்களின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே முதலாவது சிங்கம். அங்கே பாருங்கள், இந்த முதல் படம். அந்த சிங்கத்திற்கு 2 ரெக்கைகள் இருக்கின்றன. இந்த நாடுகளை, இந்த உலகத்தில் தோன்றின நாடுகளை ஆண்டவர் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசினார். எப்படிப்பட்ட மிருகங்கள்? பயங்கரமான மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசினார். நான் யோசித்தேன், ஏன் இந்த நாடுகள், பாபிலோன் நாடு, மேதிய பெர்ஷிய நாடெல்லாம் இன்னும் சிங்கங்களா அல்லது கரடியா? அவங்க எல்லாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், புத்திமான்கள். அவருடைய கலாச்சாரம் எல்லாம் எப்படிப்பட்டது? அவர்களை போய் ஆண்டவர் மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறாரே என்று நான் யோசித்தேன். அன்றைக்கு ஒரு பிரசங்கம் செய்தேன், நம்ம எல்லாம் மாடுகளுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசினார் ஏன் என்று நான் சொன்னேன். இந்த தேசங்களை எல்லாம் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், பயங்கரமான மிருகங்களுக்கு. நான் யோசித்தேன், ஏன் நாம எல்லாம் மிருகங்களை போல இருக்கிறோம்? ஒரு எலும்பை 2 நாய்களுக்கு முன்னால போட்டு பாருங்க, என்ன நடக்குது? என்ன நடக்குன்னு யோசிக்கிறீங்க? ஒரு சின்ன தேசத்துக்காக, ஏதோ ஒரு சில 1000 சதுரடி உள்ள ஒரு நிலத்துக்காக 2 நாடுகள் சண்டை போடுகிறது. சண்டை போடுவதனால ஏதாவது லாபம் இருக்கிறதா? பயங்கரமான சண்டைகள். அந்த சண்டைகளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள். ஒன்றும் தெரியாத பாவமான பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அழிகிறார்கள். ரத்தம் ஏராளமாக சிந்தப்படுகிறது. இந்த ஒரு எலும்பை போட்டு 2 நாய்கள் கடித்து குதறி சண்டை போடுகிறதே, அது மாதிரிதான் இன்றைக்கு மிருகங்கள் மாதிரி மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களை விட கேவலமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிவுள்ளவன் என்று நாம் சொல்லுகிறோம், 6 அறிவுள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆவியானவரை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம், பெரிய படிப்பாளிகள், ஞானவான்கள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் இப்படி படிப்பு, ஞானம், அறிவு எல்லாமே இந்த யுத்தத்தை நிறுத்த முடியல. பயங்கரமான யுத்தம். படிக்க 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 பயங்கரமான ஆயுதங்களை கண்டுபிடித்து பயங்கரமான யுத்தங்களை செய்வதற்காகத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அது மிருகங்கள் தான் யுத்தம் பண்ணும். மனிதர்கள், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சில சமயங்கள் நம்முடைய வீடுகளில் எல்லாம் நம்ம எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோமா அல்லது மிருகங்களாக இருக்கலாமான்னு சந்தேகம் வந்துடுது. பாளையங்கோட்டையில் நான் பாஸ்டாக இருந்தபோது அங்கே ஒருவர் பெரிய மனிதர், ஒரு பெரிய ஹைஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டராக இருந்தார். கத்தீட்ரல் ஹைஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டராக இருந்தார். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர், ரொம்ப அன்பான மனிதர். அவரை அந்த ஊரில் எல்லாருமே மதித்தார்கள். அந்த அம்மா இன்னொரு ஹைஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்ட்ரஸ், ரொம்ப அருமையான ஒரு பெண்மணி. நான் ஒரு தடவை அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி போவேன். ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன். கதவை திறந்ததா இருந்தது.
யாரும் வந்து திறக்கல. சரின்னு கதவை கொஞ்சம் தள்ளி பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு முற்றம். இந்த பக்கம் ஒரு 3 தூணு, அந்த பக்கம் ஒரு 3 தூணு முற்றம் இருக்குது. அந்த முற்றத்தில் அந்த அம்மா ஓடுறாங்க, சுற்றி சுற்றி ஓடுறாங்க. அந்த ஐயா வந்து ஒரு பெரிய விறகட்டை எடுத்துட்டு அந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. இவர் ஐயா வந்து கொஞ்சம் தடி. நீங்களாம் கல்யாணம் பண்ணும்போது ஒல்லியாக இருந்தால் கொஞ்சம் தடி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது, நீங்கள் சீக்கிரமாக ஓடிடல. அந்த அம்மா ஓடிட்டே இருக்கிறாங்க. இவரால் உடம்பு பெருசாக, பெரிய உடம்பு, ஊன்னு மூச்சு வாங்கிட்டு அந்த அம்மாவை பிடிக்க முடியல. இவர் விட்டவனா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு அந்த விறகட்டை ஓங்கிட்டு இருக்கிறார். நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் ஒரு உலக்கி இருந்தது. நான் இந்த உலக்கையை தூக்கிட்டு, ஐயா இதை இந்த உலக்கையை வச்சுங்க, நீங்கள் விறகட்டை எதுக்கு வச்சுக்கிறீங்க? அவர் என்னை பார்த்தோன்னே என்ன செய்யுதுன்னு தெரியல. ஐயா பொறுத்து பொறுத்து சிரித்து போனேன். ஐயா எத்தனை நாளைக்கு இந்த பெண்ணோட நான் வாழ்றது? என்னுடைய பொறுமை எல்லாம் மீறிட்டு நான் சொன்னேன், அதனாலதான் ஆண்டவர் ஆவியின் கனியா நீடிய பொறுமைன்னு ஒரு பொறுமையை கொடுத்திருக்காரு. ஐயா, நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனி. எவ்வளவு காலம் பொறுத்திருப்பது? பொறுத்திருக்க எவ்வளவு காலமானாலும் சரி. எவ்வளவையும் நான் பொறுப்பது, எவ்வளவையும் பொறுத்துக்கொள்ள, அதுக்கு தான் நீடிய பொறுமைன்னு பேர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமை மாத்திரமல்ல, நீடிய பொறுமை இருக்கணும். குடும்பத்தில் சண்டை போடுறோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் புருஷனாயிருப்பேன், மனைவியாயிருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் கொடுத்துட்டு வாழ்வில் அதையெல்லாம் மாற்றி எழுதிடணும். இப்பெல்லாம் எப்படி மாற்றி எழுதணும்? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பேன்னு எழுதி அதை ஒரு நல்லா பிரிண்ட் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுக்கிடணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மிருகங்கள் சண்டை போடுது, கடிக்குது, குதறது, ரத்தம் வருது, ரத்தத்தை குடிக்குது. மனிதர்களும் அப்படித்தானா? தேசங்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தேசங்கள், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, எல்லாரும் சண்டை போடுறாங்க. பயங்கரமான சண்டை. ரத்தம் வெள்ளமா ஓடுது, மனித ரத்தம். தேவனுடைய சாயலே படிக்கப்பட்ட மனிதனுடைய ரத்தம் இந்த உலகத்தில் ஓடுது. ஆண்டவர் சொன்னாரு, மனிதனுடைய ரத்தம் பூமியிலே படப்பட நான் வானத்தை நான் இரும்பாக்குவேன், பூமியை நான் வெண்கலமாக்குவேன் சொன்னார். இன்னைக்கு மழை வராத காரணம் என்ன? பயிர் விளையாத காரணம் என்ன? வேற ஒண்ணும் இல்லை, மனித ரத்தம் பூமியிலே படுது. தெய்வ சாயலே படைக்கப்பட்ட மனிதன், தெய்வத்தினுடைய சுவாசத்தை பெற்ற மனிதன், அவனுடைய ரத்தம் பூமியில சிந்தக்கூடாது. சண்டை போட்டா நாம எல்லாம் மிருகந்தா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சண்டை போட்டா நினைச்சுங்க, பயங்கரமான சிங்கம் புலி மாதிரி நம்ம ஆயிடுறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ராஜ்யங்களை அங்கே குறிப்பிடும் போது சிங்கத்துக்கும் மற்ற மிருகங்களுக்கும் குறிப்பிட்டார். இன்னைக்கு கூட ராஜ்யங்களை என்ன செய்யுது? இங்கிலாந்துக்கு அந்த ஒரு நேஷனல் அனிமல் என்னன்னா இது சிங்கம். சரி, ரஷ்யாவுக்கு என்னன்னா கரடி, அமெரிக்காவுக்கு என்னன்னா கழுகு. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? இந்த பாபிலோன் என்ற ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆச்சரியம் இருக்கும். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னதையே இந்த தீர்க்கதரிசன வசனங்களில திரும்ப ஒரு தடவை சொல்லி அதன் மேலதான் மற்ற காரியங்களை பற்றி பேசுறார். புரியுதுங்களா? இது சிறு பிள்ளைகளுக்கு ரிவ்யூ இருக்குது பாருங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவர் தீர்க்கதரிசனங்களை பேசுறாரு. ஏன்னா இந்த தீர்க்கதரிசனங்களை யாருமே தப்பிதுமாக அர்த்தப்படுத்தி விடக்கூடாது. தீர்க்கதரிசன வசனங்களை தப்பிதுமாக சொல்லிடக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அதனால இந்த தீர்க்கதரிசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீர்களானால், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னாரோ அதையே தான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, டு பிகின் வித், துவக்கத்துல. ஏன்னா இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாம் அங்கே விவரிக்கும் போது அல்லது சொல்லும் போது ரொம்ப பத்திரமாக இருக்கணும். அதை தவறு விடக்கூடாது, தவறுதலாக சொல்லிடக்கூடாது. அதனால சிறு பிள்ளைகளுக்கு மறுபடியும் ரிப்பிட்டேஷன் சொல்லுவது போல நமக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லிதான் அதன் மேலதான் என்ன செய்கிறார் என்றால் புதிய காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த சிங்கத்தை போல இருந்தது அங்கு தங்கமான ராஜ்யம், இங்கு சிங்கப்போல ராஜ்யம். அது பாபிலோன் ராஜ்யத்தை அங்கே குறிக்கிறது. இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? தங்கம் என்று சொன்னார் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல, இங்கு ஒரு சிங்கம் என்று சொல்லுகிறார். சிங்கம் ராஜேந்திரன், மிருகங்களுக்கெல்லாம் ராஜா. அதே போல அந்த வந்த சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு ராஜாவாக இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம்
அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த தானியேலுடைய அந்த கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாரை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் அந்த காலத்துல வேகமாக படையெடுத்து அநேக ராஜ்யங்களை அங்கு சேர்த்து ஒரு சாம்ராஜ்யமாக நிறுவினார். ஆகவே சிங்கம் 2 சட்டைகள்னா வேகமாக அது பெரிய ராஜ்யமாக மாறினது. வேகமாக அந்த சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணினார். அப்படித்தான் அங்கு வேதம் நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. சரி, அவனுக்கு ஒரு மனித இருதயம் கொடுக்கப்பட்டது. அந்த கதையெல்லாம் நீங்க வீட்டுல போய் பாசுங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல அந்த பாபிலோன் ராஜா கடவுளிடத்திலே வருவதற்காக அவனை ஆண்டவர் மிருகமாக மாற்றி 7.5 வருஷம் காட்டுகளுக்கு அனுப்பி அவன் மலையிலும் பனியிலும் பெய்ந்து புத்தி திரும்ப வந்து அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று இங்கே நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே மனித இருதயம் கொடுக்கப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாபிலோன் ராஜ்யத்தை அங்கே குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதை பற்றி நான் சொன்னேன். இந்த பாபிலோன் ராஜ்யத்தை அந்த பாபிலோன் நகரத்தை போய் தேடி தேடி தோண்டி பார்த்தா அந்த ரக்கையுள்ள சிங்கத்தை அங்கு எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். அதைத்தான் அவர்கள் தங்களுடைய அடையாளமாக வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது தானியேல் என்பது நமக்கு ரொம்ப விசேஷமாக தெரிகிறது. எல்லா வாசல்களிலும் ரக்கையுள்ள சிங்கங்கள் தான் இருந்தன. அந்த அரசனுடைய சிங்காசனத்திலே ரக்கையுள்ள சிங்கங்கள் இருந்தன. தெருக்களிலே அப்படித்தான் இருந்தது. அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறிப்பதற்கு அடையாளமாக அந்த இறகுள்ள சிங்கம் அங்கிருந்தது. அதை தான் வேதம் இங்கே எழுதுகிறது, பாபிலோன் சாம்ராஜ்யம். பின்பு கரடி கொப்பாக வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். மேதிய பெர்சியர்கள் தங்களுடைய ராஜ்யத்தினுடைய அடையாளமாக கரடியை வைத்திருந்தார்கள். அந்த கரடி மாதிரி இந்த மேதிய பெர்சிய ராஜ்யங்கள் கொடூரம் உள்ளவர்கள். அந்த கரடி என்ன செய்யும் என்றால் சும்மா அடிச்சு கொன்று போடும் எல்லாத்தையும். அந்த மாதிரி இந்த மேதிய பெர்சியர்கள் எல்லா போகிற இடங்களை நொறுக்கி தள்ளினாங்க. எதையும் விட மாட்டார்கள். கருணையற்றவர்கள், இரக்கமற்றவர்கள். இந்த கரடிக்கும் கருணையும் இரக்கமே கிடையாது. அப்படி அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். பாருங்க, இந்த கரடி. இந்த கரடி என்ன செய்யுது என்றால் வாயில நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்க 3 எலும்புகள் அங்கே இருக்கிறது. இந்த கரடி அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்றது, ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றது. ஏனென்றால் இந்த மேதிய பெர்சியல் இந்த 2 ஜாதிகள் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டினார்கள். அந்த மேதியர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் மலைநாட்டிலே உள்ளவர்கள். பெர்சியர் என்று சொல்லப்பட்டவர்கள் இன்னைக்கு ஈரான் என்ற நாடு, ஈரான் நாட்டு அங்கே கீழே உள்ளவர்கள். அந்த பெர்சியர்கள் அந்த மேதியர்களை விட வல்லமையானவர்கள், உயர்ந்தவர்கள். அதனாலதான் ஒரு பக்கம் உயர்ந்து தாழ்ந்து இருக்கிறது அந்த கரடி. அந்த மேதியர்கள் சொந்தக்காரவங்க, அவங்க உறவினர்கள். அதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ராஜ்யத்தை அவர்கள் கட்டினார்கள். ஆனால் மேதியர்கள் பலவீனமானவர்கள், அந்த பெர்சியர்கள் உயர்ந்தவர்கள், வல்லமையுள்ளவர்கள். அதனால அது ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது. 3 விலா எலும்புகள். இந்த மேதிய பெர்சியர்கள் பாபிலோன் நாட்டை ஆக்கிரமித்த போது எகிப்து, லிபியா இந்த நாடுகள் 3 நாடுகள் என்ன செய்தது என்றால் இந்த மனிதனுக்கு விரோதமாக அங்கு எழும்பி அங்கு போர் இட்டது. எகிப்து, லிபியா, பாபிலோன் என்ற இந்த 3 நாடுகள் எழும்பி மேதிய பெர்சியரோடு போரிட்டார்கள். அந்த கரடி அந்த 3 நாடுகளையும் பச்சித்து எலும்பை அங்கே வாயில வைத்தது, வெற்றி கொண்டது என்பதற்கு அடையாளமாக அங்கு ஆண்டவர் அதை குறித்து அங்கு சொல்லுகிறார். வெகு மாமிசம் தின் என்று அதில் சொல்லப்பட்டது. மேதிய பெர்சியர்கள் அவர்கள் படையெடுத்த நாடுகளை அப்படியே குட்டிச்சுவராக்கி எல்லாரையும் கொன்று குவித்து விடுவார்கள். வெகு மாமிசம் பச்சி தின் என்று சொல்லப்பட்டது. சரி, இது 2வது மிருகம். 3ஆவதாக அதற்கு பின்பு சிவிங்கி போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். 3வது சிவிங்கை. மிருகத்திலேயே ரொம்ப வேகமாக ஓடுகிறது சிவிங்கை. ஒரு மணிக்கு 80 மைல் அல்லது 120 மைல் வேகத்தில் ஓடுமா சிவிங்கை. அதுக்கு 4 சட்டைகள். அப்படியா அது பறக்கும். அப்படின்னா ரொம்ப வேகமாக போகிற மிருகம் என்று அர்த்தம். சிவிங்கியே வேகமாக ஓடக்கூடியதான். அதுல 4 சட்டைகள் வேற இருந்துட்டா அது எவ்வளவு வேகமாக போகும் கவனிங்க. 2 சட்டைகள் 4 சட்டைகள் இருந்துட்டா. ஆகவே மகா அலெக்சாண்டர் அந்த நாட்களிலே 8 வருஷத்திற்குள்ளாக 5100 மைல் நீளமுள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை அவன் வெற்றி கொண்டான்.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அது சிவிங்கை மாதிரி வேகமாக போகக்கூடியது, 4 சட்டைகளோடு போகக்கூடியது. அதை குறித்து தான் ஆண்டவர் அதற்கு அந்த உவமையை சொன்னார். சரி, இதற்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. மகா அலெக்சாண்டர் தன்னுடைய 30வது வயதில் 31வது வயதிலேயே திடீரென்று மரித்து போனார், ஒரு வாலிப வயதிலேயே. அப்பொழுது மரித்து போகும்போது அவருக்கு ஒரு சிறு குழந்தை, ஆண் குழந்தை இருந்தது. அப்புறம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர்களுக்கு 4 தலைவர்கள் இருந்தார்கள், 4 சேனாதிபதிகள். அவர்கள் வந்து என்ன செய்வது என்று கேட்டபோது பலவான் ஆழக்கடவன் என்று சொல்லிவிட்டு மரித்து போனார். ஆகவே இந்த 4 ஜெனரலும் சண்டை போட்டு கடைசியில சமாதானமாகி அந்த கிரேக்க நாட்டை 4ஆக பிரித்து கொண்டார்கள். அதுதான் 4 தலை. அதுல இந்த 4ஆக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பிரித்து கொண்டார்கள். அந்த 4 ஆக பிரித்து கொள்ளும் போது கசாண்டர் என்று சொல்லப்பட்ட அந்த ஜெனரல் மேற்கு பக்கமுள்ள அந்த நாடுகளை கட்டி கொண்டார். லிசிமசஸ் என்று சொல்லப்பட்ட அந்த தலைவன் வடக்கு புறமுள்ள அந்த நாட்டை கட்டி கொண்டான். அப்புறம் சாலமி என்று சொல்லப்பட்டவன் எகிப்து போன்ற தெற்கு பாகமுள்ள அந்த நாடுகளை அவன் எடுத்துக்கொண்டான். செலிகஸ் நிக்கோடர் என்பவன் கிழக்கு பகுதியை எடுத்துக்கொண்டான். சரி, செலிகஸ் நிக்கோடர் என்று சொல்லப்பட்டவனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? சரித்திரம் படிக்கிறவங்க நிறைய இருக்கிறீங்களே. செலிகஸ் நிக்கோடரை பற்றி தெரியுமா? சொல்லுங்க பார்க்கல. யார் காலத்தில் செலிகஸ் நிக்கோடர் இந்தியாவுக்கு வந்தார்? சந்திரகுப்த மௌரிய. நான் சொல்றதெல்லாம் சரித்திரம். நீங்க சரித்திரம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்களே. சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்படியானால் இது என்ன கதையா நான் சொல்றேன்? சந்திரகுப்த மௌரிய, அவரோடு படையெடுத்து வந்தவன் யாரு? செலிகஸ் நிக்கோடர். அந்த செலிகஸ் நிக்கோடருடைய மகளை சந்திரகுப்தன் மணந்து கொண்டார் என்று நம்முடைய இந்திய சரித்திரத்தில் நான் வாசிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அங்கே இந்த 4 பேரும் என்ன செய்தார்கள் என்றால் அந்த கிரேக்க ராஜ்யத்தை அங்கே கட்டி அரசாண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் 4 தலைகள் அங்கே இருந்தது. சரி, இந்த மிருகத்திற்கு அடுத்தபடியாக இன்னொரு மிருகம். அந்த மிருகம் அதனுடைய பெயரே என்னன்னு தெரியல, அது கலப்பு மிருகம். அதற்கு பின்பு ராத்தரசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடிதும் பயங்கரமான மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. பார்த்தீங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இரும்பு ராஜ்யம், இரும்பு கால், இங்கே இரும்பு பற்கள். உடனே புரியுதுங்களா உங்களுக்கு அந்த கனெக்ஷன்? ஆகவே அது நொறுக்கி பச்சித்து மீதியானதை கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அப்போ இந்த 4வது மிருகம் 10 கொம்புகள். அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அது 10ஆக பிரிந்தது. உங்களுக்கு புரியுதுங்களா அந்த கனெக்ஷன் உங்களுக்கு நன்றாக விளங்குதுங்களா? இங்க நான் 10ஆக பிரிந்தது விரல்கள், இங்கே 10 கொம்புகள் அங்கே இருந்தது. கொம்புகள் என்று சொல்லும்போது அதிகாரத்தை குறிக்கிறது, ஆளுகையை குறிக்கிறது கொம்புகள். அப்படியானால் இந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் குறிக்கிறது. 10 கொம்புகள் அங்கே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது கெடிதும் பயங்கரமாக இருந்தது. ரோம ராஜ்யம் ஒரு பயங்கரமான மிருகம்தான். மிகவும் பயங்கரமாக ஆண்டவர்கள் இந்த உலகத்தை. அது சரியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த ரோம ராஜ்யம் 10ஆக பிரிக்கப்படும் என்று அங்கே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம். பிரிக்கப்படும் இந்த ராஜாக்களின் நாட்களிலே என்று நான் வாசித்தேன். இந்த 10ஆக பிரிந்த ராஜ்யம் இன்றைக்கு 1500 வருஷ காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 1500 வருஷத்துல என்ன நடக்கும்? அதை பற்றி தான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இதுவரைக்கும் 2ஆம் அதிகாரத்துல சொன்னது தான் திருப்பி ஆண்டவர் சொல்றார். சரி, அப்ப புதிதாக என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது, 10 ராஜ்யங்களாக அது பிரிக்கப்படும். புரியுதுங்களா? அதெல்லாம் பழையதுதான், 2ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தது தான். சரி, 8வது வசனத்துல பாருங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. புரியுதுங்களா? அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. இந்த 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் விசேஷமாக சொல்கிறது என்னவென்றால் அந்த சின்ன கொம்பு என்பதை பற்றி ஆண்டவர் இங்கு பேசுகிறார். இந்த சின்ன கொம்பு என்பது, கொம்பு என்றால் அதிகாரம், ஆளுகை. உங்களுக்கு சொன்னேன், ராஜ்யங்கள். அப்போ ஒரு சிறு ராஜ்யம் ஒன்று வந்தது. இந்த சின்ன கொம்பினுடைய காலத்துல என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நடக்கும். எங்கே? பரலோகத்துல.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஐயர்மார்கள் இருக்கிறாங்களே எல்லா இடத்துலையும், அவர்கள் ரொம்ப தாராளமான மனசு. என்ன மனசுன்னு சொன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா உடனே அவங்களை இமீடியட்டா பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நீங்க ஏன் அழுவுறீங்க, எதற்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? எவர் இப்படி பரலோகத்திலே தேவனுடைய சன்னிதானத்தில் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிற, நான் எத்தனையோ ஃபியூனரில் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். யாராவது நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இவர் நரகத்துக்கு போயிட்டாருன்னு எந்த பாதிரியார் சொன்னதை நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பாதிரியார் யாராவது நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவரை அப்போவே அடுத்த சபைக்குள்ளிலேயே போட்டுருவாங்க. சரி, எல்லாரையும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் வரும்போது கல்லறையிலேருந்து யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வந்து எந்திரிக்கிறது யாரு? பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கல்லறைக்கு மறுபடியும் வந்துடுவாங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த 4வது அந்த சின்ன கொம்பு பற்றின அந்த காரியத்தை பற்றி திருமறை நமக்கு விசேஷமாக அங்கே சொல்லுகிறது. இந்த 1500 வருஷத்துல இந்த சின்ன கொம்பு எழும்பி வரும். இந்த சின்ன கொம்பின் காலத்தில் அந்த நியாய தீர்ப்பு நடக்கும் என்று சொல்கிறார். அந்த நியாய தீர்ப்புல தான் நல்லவர்கள் யார் என்பதை அங்கு ஆண்டவர் தீர்மானித்து வரும்போது உயிரோடு எழுப்புகிறார். சரி, அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசி 11வது பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. 13 ராத்திரசனத்திலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். 2வது வரியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். தானியேலாகிய நான் 15வது வசனம், என் தேகத்தின் என் ஆவிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இந்த தானியேல் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள புத்தகத்துல ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுங்களா? தேவ தூதர்கள் வந்து இந்த வசனங்களுக்கு அர்த்தம் சொல்கிறார்கள். அதுதான் ரொம்ப விசேஷம். தானியேலுக்கு தெரியல, யோவானுக்கு தெரியல, அந்த தரிசனம் கண்டவங்களுக்கு விளங்கல, கலக்கமாக இருந்தது. இது என்ன என்று தேவ தூதர்களை கேட்கும்போது தேவ தூதர்கள் இந்த வேத வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இது மனிதனுடைய விளக்கம் அல்ல, இது என்னுடைய விளக்கம் அல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? இது பரலோகத்தின் தேவ தூதர்கள் மூலமாக ஆண்டவர் தந்த விளக்கங்கள். சமீபத்தில் நிற்கிறவன் ஒரு இடத்துல நான் போய் 16 அது தேவதூதனை பற்றி பேசுகிறது. இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களை அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலே இருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். புரியுதுங்களா? நான் சொன்ன பார்த்தீங்களா, 4 ராஜாக்கள். இங்கே வேதத்துல 23வது வசனத்தை கவனிங்க. 23வது வசனம், அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா. அங்கே 4 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் ராஜ்யங்கள் என்று சொல்வது அது ஒன்றுக்கொன்று ஒன்றாக வரும். ஆகவே பூமியிலே எழும்புகிற 4 ராஜ்யங்கள், அதனுடைய பொருள், உண்மையான பொருள் ராஜ்யங்கள் தான், ராஜாக்கள் அல்ல. ராஜ்யங்களும் ராஜாக்கள் என்பது ஒரே மாதிரி பொருளில் வருகிறதுனால அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 4 மிருகங்களும் 4 ராஜாக்கள். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பற்றி என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆளும்படி. புரியுதுங்களா? இங்கே 20வது வசனத்திலே வாசிக்கிறேன், அதன் தலையின் மேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய். இங்கே ஆண்டவர் இங்கே சொல்லும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 7வது வசனத்தில் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதற்கு பின்பு ராத்திரசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடிதும் பயங்கரமாக இருந்தது. அதை பற்றி அது 10 கொம்புகள் இருந்தது. 8வது வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அது முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. இந்த சின்ன கொம்பை பற்றி ஆண்டவர் அங்கு அநேக அடையாளங்களை என்ன செய்கிறார் என்றால் அதை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த சின்ன கொம்பு என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், இந்த ரோம ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்த போது அந்த ரோம ராஜ்யத்திற்கு மத்தியில, இந்த ரோம அரசாங்கத்துக்கு மத்தியில பாப் ரோமை என்று சொல்வார்கள். ஒன்று பேக்கன் ரோம், அஞ்ஞான ரோமை. அப்பொழுது ராயர்கள் அரசாண்டு கிறிஸ்துவ மார்க்கத்தை துன்பப்படுத்தினார்கள். குணசேந்தி ராயன் அங்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை தலைமுறை பிற்பாடு அந்த குணசேந்தி ராயனுடைய ஒரு சப்போர்ட்னால இந்த ரோமாபுரி பிஷப் ஆக இருந்தவர் பாப்பா அல்லது பாப்பான்னு தகப்பன், பாப்பா என்ற பெயர் வைத்து அது பின்னாலே போப் என்று வந்தது. அப்படியானால் அந்த ரோமாபுரியில் இருக்கிற அந்த போப்,
அந்த மார்க்க தலைவர் பாப்பா அல்லது பிஷப், அவர் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு எல்லாத்துக்கும் தலைவராக உயர்த்தப்பட்டார். இது நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ரோம ராஜ்யம் என்று சொல்லும் போது இந்த ரோம ராஜ்யம் சரித்திரத்தில் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பேக்கன் ரோம், மற்றவர்கள் அரசாண்ட ஒரு ரோம் ராயர்கள், அப்புறம் பேப்பல் ரோம், அதாவது பாப்பு மார்க்கம் அரசாண்ட ஒரு ரோமா. ஆகவே இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த சின்ன கொம்பு பாப்பரசை குறிக்கிறது என்று இங்கு வேதத்தின் அநேக காரியங்களிலே நான் வாசிக்கிறோம். சரி, ஆண்டவர் இந்த சின்ன கொம்பை பற்றி அடையாளம் சொல்லுகிறார். 10 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தப்பிதமாக இதை அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற ஆண்டவர் இந்த சின்ன கொம்பு யார் என்பதை குறித்து 10 அடையாளங்களை ஆண்டவர் இந்த சின்ன கொம்புக்கு பற்றி அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சின்ன கொம்பை பற்றின அந்த 10 அடையாளங்களை உங்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நான் வைக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்கள். அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் போது 8வது வசனம், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அப்படியானால் இந்த 10 கொம்புகள் 10 அரசாண்டு கொண்டிருக்கும் போது இன்னொரு கொம்பு, இன்னொரு அரசாங்கம் அங்கே வந்தது. 10 கொம்புகள் வந்த பிற்பாடு, அது முதலாவது. இது இரண்டாவது, அந்த 10 கொம்புகளுக்கு இடையே அது வந்தது. இட் கேம் அமாங் த 10 ஹார்ன்ஸ், இடையே வந்தது. அப்ப அந்த 10 ராஜ்யங்கள் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த இடத்திலே தான் அது வந்தது. அந்த அரசாட்சி எல்லைக்குள்ளாகத்தான் அது வந்தது. இரண்டாவது. மூன்றாவது, அது வந்த உடனே 3 கொம்புகளை பிடுங்கி போட்டது. வாசித்தீர்கள் அல்லவா? அது வந்த உடனே 3 கொம்புகள் பிடுங்கி போடப்பட்டது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 358வது ஆண்டிலே கிறிஸ்துவுக்கு பின்பு கிரிகரி என்ற அந்த பிஷப் கான்ஸ்டன்டி ராயினாலே பாப்பரசர் என்று அறிவிக்கப்பட்டார். பாப்பா என்று அவருக்கு பெயர். ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், கிறிஸ்துவ மார்க்கத்தின் தலைவராக அந்த அரசன் பிரகடனம் பண்ணினார். அப்படி பிரகடனம் பண்ணின அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்துவ எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாம் போரிட்டு அழிக்கத்தக்கதாக பாப்பரசர்கள் முயற்சி செய்தார்கள். ஆகவே அந்த ஆப்பிரிக்கா நாட்டின் வடபகுதியில 3 அரசர்கள் இருந்தன. ஆஸ்ட்ரகோத், விஷயகோத், வேண்டால்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த 3 ராஜ்யங்கள். அந்த 3 ராஜ்யங்களையும் பாப்பரசு அழிக்கப்பட்டது. ஏன் அழிக்கப்பட்டது என்றால், அந்த 3 அரசுகளும் ஏரியனிசம் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தை தலைவனது. கிறிஸ்தவர்கள் தான், கடவுள் ஒருவர் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது இல்லை. பிதாவாகிய தேவன் ஒருவர் தான் கடவுள். கிறிஸ்து அவராலே உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. பரிசுத்தாவி அவருடைய வல்லமை. இப்படி அவர்கள் போதித்தார்கள். அது இங்கே ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் பிதா குமாரன் பரிசுத்தாவியான 3 பேரை பற்றி பேசுகிறது. ஆகவே இவர்கள் அந்த 3 பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒருவர் தான் கடவுள் என்று சொன்னதுனால அந்த ஜாதியை 3 ஜாதியும் அழித்து விட்டார்கள். இந்த வாண்டால்ஸ் என்பவர்கள், விஷயகோத், ஆஸ்ட்ரகோஸ் என்று சொல்லப்பட்ட, மன்னித்துக் கொள்ளுங்கள், விஷயகோத்தில் ஹெருலி, வாண்டால்ஸ், ஆஸ்ட்ரகோ, ஹெருலி, வாண்டால்ஸ், ஆஸ்ட்ரகோத் என்ற அந்த 3 ராஜ்யங்கள். அந்த 3 ராஜ்யங்களையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். ஹெருலி, ஆஸ்ட்ரகோத், வேண்டால்ஸ். ஆகவே இந்த வேத வாக்கியங்கள் எவ்வளவு திட்டவட்டமாக நிறைவேறுகிறது என்று பாருங்கள். சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த சின்ன கொம்பு மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது. எப்படி வித்தியாசமாக இருந்தது என்று சொன்னால், இந்த சின்ன கொம்பு ஒரு உலக அரசு மாத்திரமல்ல, மார்க்க சம்பந்தமான அரசாக இருந்தது. இட் வாஸ் எ பொலிட்டிக்கல் கிங்டம். மற்ற அரசுகள் எல்லாம் அங்கு உலக அரசுகளாக இருந்தது. ஆனால் இந்த பாப்பரசு உலக அரசு மாத்திரம் வேட்டிகன் சிட்டி தனியாக, அவர்களுக்கு கவர்மெண்ட் தனியாக, அவர்களுக்கு நாணயம் தனியாக, அவர்களுக்கு போஸ்டல் எல்லாமே தனி. அது ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு மாதிரி உலக அரசு. அதோடு மார்க்கத்தின் அரசராகவும் அவர் இருந்தார். 2 சேர்ந்தது. ஆகவே இட் வாஸ் ரிலிஜியஸ் பொலிட்டிக்கல் என்று அங்கே அந்த காரியத்தை பற்றி பேசுகிறது. 2ம் சேர்ந்தது. அது மாத்திரமல்ல,
இந்த பாப்பரசு வந்தவுடனே இது அரசாங்க உலக பிரகாரமான அரசு, மார்க்க சம்பந்தமான அரசு மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தை அந்த மற்ற மார்க்கத்தோடு கலந்து போயிட்டு போகும்படி செய்தது. சொல்ல போனால் மற்ற மார்க்கத்தில் இருக்கிற அநேக கொள்கைகளை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அதான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அதை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்பது கிறிஸ்தவ மார்க்கமும் அந்நிய மார்க்கத்தினுடைய கொள்கைகளையும் கடந்த ஒரு மார்க்கம். அந்நிய மார்க்கத்திலே திருமணம் ஆகாதவர்கள் தான் குருவாக இருக்க முடியும். அதே போல ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலேயும் ஃபாதர்ஸ் திருமணமாகாதவர்கள். அந்த அந்நிய மார்க்கத்திலே பெண் தெய்வங்கள் ஈஸ்வரி, பரமேஸ்வரி என்றெல்லாம், டயானா என்ற அல்லாஹ். இங்கேயும் கன்னிமரியம்மாவை அங்கே தெய்வத்திற்காக ஒப்பாக உயர்த்தியிருக்கிறார்கள். அவர் அந்த கன்னிமரியம்மனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கே உத்ராட்ச மாலை, இங்கே ஜெப மாலை. அங்கே தேர் இழுக்கிறார்கள், இங்கே சப்பரம் இழுக்கிறார்கள். அங்கே சிலை வைத்திருக்கிறார்கள், இங்கேயும் சிலை. இப்படி சொல்லிக்கொண்டே போனால் அந்நிய மார்க்கத்துக்கும் கிறிஸ்து மார்க்கத்தை ரெண்டையும் ஒன்றாக கலந்து விட்டார்கள். அங்கே சூரிய பகவானுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு, அதே ஞாயிற்றுக்கிழமை இங்கேயும் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், படித்தவர்கள், அறிவாளிகள், பக்திமான்கள் இந்த மோசமான காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவிலே வஞ்சனைகள் இருக்கும், ஏமாந்து போகாதீர்கள் என்று சொன்னார். அதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த அந்நிய மார்க்கத்தினுடைய பண்டிகைகள் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வந்து எந்த நாளிலே அவர்கள் பண்டிகை கொண்டாடினார்களோ அதே நாளிலே அங்கே வைத்து விட்டார்கள். அங்கே ஈஸ்டர் பண்டிகையை பாபிலோனில் கொண்டாடினார்கள். அதே பெயரோடு கூட அதே நாட்களிலே ஈஸ்டர் பண்டிகைக்கு கொண்டு வந்து விட்டது. அங்கே பாபிலோனியர்கள் சூரிய பகவானுடைய பிறந்த நாளிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடி வந்தார்கள். இங்கே வேதத்தின் பிரகாரம் ஆண்டவர் பிறந்தது சம்மரில் தான் பிறந்தாருன்னு இருக்கு. ஆனால் விண்டரில் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஒவ்வொரு பண்டிகையும் இன்றைக்கு அனுசரிக்கிற பண்டிகை. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் எந்த பண்டிகையை பற்றியும் பேசலை, எந்த பண்டிகையும் நமக்கு கிடையாது. இப்போ நம்ம நியூ இயர் என்று வைத்துக் கொள்கிறோம், அது ஒரு ஸ்தோத்திர பண்டிகை. வருஷம் முழுவதும் கடவுள் காப்பாற்றினார் என்பதற்காக ஸ்தோத்திர பண்டிகை. மற்ற பண்டிகைகள் எதுவுமே புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற 1000 நூற்றுக்கணக்கான பண்டிகைகள் எல்லாம் மற்ற மார்க்கத்திலே இருந்து கொண்டு வந்த ஒரு ஐடியா கொண்டு வந்து கிறிஸ்துவ பெயரை சூட்டி, கற்பனை என்பதற்கு யோவான் என்று சூட்டின மாதிரி அங்கே சூட்டி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை கர்த்தருடைய பிள்ளைகள் தெரியாமலும் அறியாமலும் உலகமே பின்பற்றுகிறதே என்று சொல்லி நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? பின்பற்றிட்டு இருக்கிறோம். அதுவாக நம்முடைய சித்தர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள், பேய் வாழும் சுடுகாட்டி பெருக்கி தள்ளி பெருவிளக்கு ஏற்றி வைத்தால் வீடாமோ, நாய்வாளை நறுக்கி தீட்டி நற்றமிழ் எழுத்தானியாமோ என்று சொன்னார்கள். பேய் வாழும் சுடுகாட்டை நல்லா பெருக்கி சாணம் போட்டு மெழுகி சுத்தம் பண்ணி பெரிய பிரகாசமான விளக்கே அங்கே கொளுத்தி வச்சுட்டா வீடாயிருமா? அதே போல் நாய் வாழையை அப்படி நறுக்கி தீட்டி அதை எழுத்தாணியாக நற்றம் எழுதின எழுத்தாணி ஆயிருமா? அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதை நான் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்தை முன்னிட்டு தேவனுடைய பிள்ளைகள் தப்பிதமான காரியங்களை செய்யக்கூடாது, மோசம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் அதை சொல்கிறோம். நான் இங்கே சொல்லுகிறதெல்லாம் ஆந்தாங்கத்தோடு தான் சொல்கிறோம். ஒரு மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லலை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் பாதையில் பத்திரமாக நடக்கணும், இடறி விடக்கூடாது, முட்டுக்கட்டைகள் மேலே மோதிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பாதையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், அங்கு அந்த பாதைகள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படும், கற்களையும் முட்களையும் பொறுக்கி போட்டுருங்க. அந்த பாதை சுத்தமான பாதையாக இருக்கட்டும், அதிலே நடவுங்கள். அந்த கற்களோடும் முட்களோடும் நம்ம பாதையில் நடக்கக்கூடாது. ஆகவே வேதத்திற்கு அடுத்த வேதத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டுருவோம். ஆண்டவருடைய பாதை அது ஒரு பெரும்பாதை எனப்படும், அது பரிசுத்த வழி என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஆகவே இந்த வழியில கரடமுரடானதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம். வேதத்திற்கு அப்பாற்பட்ட வேதத்திலே இல்லாத காரியங்களை, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அதை அபியாசித்து என்ன பிரயோஜனம்? அதை நாம் கடைபிடித்து என்ன பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமையை எவ்வளவுதான் பரிசுத்தமாக, எவ்வளவுதான் நாம் அதை ஆசையோடும் நாம பக்தியோடு ஆசரித்தாலும் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கிறது இல்லை என்று வேதம் அங்கே சொல்கிறது.
இன்னொரு நாளை இன்னொருவரை நாம் வணங்குகிறதா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் விசேஷமாக சொன்னார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில சூரிய வணக்கம் இருந்தது, சூரியனை வணங்கினார்கள் என்று சொன்னார். எசேக்கியேலிலே அதை குறித்து நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று அங்கே சொன்னார். இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆசரிக்கும் போது அது சூரிய வணக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த ஆண்டவருடைய ஆலயத்திலே எப்படி சூரியனை வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கினார்களோ அதே போலவே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது. வேதத்திற்கு இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களை அப்புறப்படுத்தி அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பெரும் பாதை, பரிசுத்தமான பாதை, தெய்வ பாதை, வேத வசனத்தின் பாதை, அதன் வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நடக்க வேண்டும். ஆகவே the church took the pagan philosophy and made it the bulwark of faith against the heathen. கேத்தலிக் வேர்ல்ட் என்று சொல்லப்பட்ட அந்த புத்தகத்தில், அந்த பத்திரிகையில் மார்ச் மாதம் 1895 வருஷத்தில் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? the church took the pagan philosophy. தேவனுடைய சபையானது அந்நிய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை தனக்குள்ளாக எடுத்து போட்டு பக்லர் ஆஃப் ஃபெய்த் அகெயின்ஸ்ட் த ஹீதன், அந்த அந்நிய மார்க்கம் தங்களை ஒன்றும் செய்து விடாதபடி இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. நம்ம கால்ரா இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த இனாகுலேஷன் அது போடும்போது அந்த காலரா கிருமி தான் உடம்புல போட்டுடுறோம். முன்னாடியே அது உடம்புல போய் இம்யூன் ஆகி அது அப்படியே இருந்து வளர்ந்து வெளியிலிருந்து கால்ரா வரும்போது இந்த கிருமி அந்த கிருமி சண்டை வந்து இந்த கிருமிகள் அந்த வியாதி கிருமிகளை கொன்று போடுகிறது. நம்ம கால்ரா வர்றதில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இதே தத்துவம் கத்தோலிக்கர்கள் என்ன செய்தார்கள்? மற்ற மார்க்கத்தார் நம்மை எதிர்த்து மிஞ்சி விடுவார்கள் என்று சொல்லி மற்ற மார்க்கத்தினுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றை இங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்ப மற்ற மார்க்கத்தார் என்ன செய்வாங்க? தங்களுடைய கொள்கை இருக்கிறது. உதாரணமாக புத்தர் கர்ம வினை என்பதை பற்றி போதித்தார். அது அந்த புத்த மார்க்கம் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பரவிட்டு இந்தியா முழுவதும் புத்த நாடாக மாறிவிட்டது. பிராமணர்கள் பார்த்தார்கள், சேச்சே என்ன செய்வது, இந்து மார்க்கத்தை அழித்து போடுவார்களே என்று சொல்லி அந்த கர்ம வினையை தங்களுடைய மார்க்கத்தில் ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டார்கள், பலபிரவி என்ற கொள்கையை. அப்புறம் புத்தரையும் இந்த விஷ்ணுவினுடைய 9வது அவதாரமாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதனால புத்த மார்க்கம் என்ன செய்துட்டு இங்க இந்து மார்க்கத்துல தான் புத்தரையும் எடுத்துட்டாங்க, அவருடைய முக்கியமான கொள்கையும் எடுத்துட்டாங்க. அதனால புத்த மார்க்கம் இந்தியாவில இருந்து மறைந்து போய்விட்டது. அதே ஒரு கொள்கையைத்தான் இந்த கத்தோலிக்க திருச்சபையார் என்ன செய்கிறார்கள்? மற்ற மார்க்கத்தில இருந்து கொள்கைகளை நம்ம மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க, கிறிஸ்து மார்க்கத்தில். அப்ப மற்ற மார்க்கத்தார் பார்த்தாங்க, சரி நம்ம மார்க்கத்துக்கு கிறிஸ்து மார்க்கத்திற்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. அப்ப நம்ம அந்நியர்கள் அது மற்ற மார்க்கத்தில் இருந்தால் என்ன, கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன, ஒன்றுதானே. ஆகவே ஏகப்பட்டவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வருவதற்கு அது வழிவகுத்தது என்று பார்க்கிறோம். The church took the pagan philosophy and made it the buckler. They all agree as to the pagan origin of Rome's present images and ceremonies. இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற சடங்காச்சாரங்கள், பண்டிகைகள் எல்லாம் அது மற்ற மார்க்கத்திலே இருந்து கொண்டு வந்தது என்பதை யாருமே மறுதளிக்க முடியாது என்று சொல்லி ரோம் பேக்கன் அண்ட் பேப்பல் என்ற புத்தகத்தில் 31வது பக்கத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே இது மற்ற கொம்புகளை விட வித்தியாசமாக இருந்தது. புரியுதுங்களா? மற்ற கொம்புகள் அரசு, உலக அரசு மாத்திரம் இருந்தது, இதற்கு மார்க்க அரசு. அந்த மார்க்கத்திலே பற்பல விதமான இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது அது உண்மையாகவே அது வித்தியாசமானதாக இருந்தது என்பதை குறித்து நாம் விசேஷ விதமாக அங்கு பார்க்கிறோம். இது 4வது அடையாளம். சரி, 5வதாக என்ன அடையாளம் என்பதை நாம் பார்க்கும்போது அது இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வல்லமையாக அது மாறும். வேதம் இங்கே சொல்கிறது 20வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழுப்பினதுமாய் கண்களையும் பெருமையான வாய்களை பேச முடியதாய் மற்றவர்களை பார்க்கல பருமனாக தோன்றியிருந்த அந்த வேறே கொம்பை குறித்து அவற்றின் பொருளை மறிய ஆவலாயிருந்தேன். முக்கியமான அது ஒரு கொம்பாக மாறினது. ஆகவே இந்த பாப்பரசு உலகத்தின் ராஜாக்கள் மத்தியிலே பெரிய ஒரு வல்லமை பெற்றதாக இருந்தது. அந்த காலத்திலே அந்த அரசர்களை ஏற்படுத்தினதும் பாப்பரசர் தான், கீழே போடுகிறதும் அவர் தான். ஐரோப்பா முழுவதும் அவருக்கு பயந்து நடுங்கிற்று. எல்லா அரசர்களுக்கு மேலும் பெரிய அரசராக இருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு படையை வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
அப்புறம் இந்த காரியம் என்னவென்றால் அது என்ன செய்தென்றால் பெருமையானவைகளை பேசிற்று என்பது 6வது. பெருமையானவைகளை பேசிற்று. என்ன பெருமையானவைகளை பேசிற்று? அது சொல்லிட்டு பாப்பு ஆண்டவருடைய பட்டத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள். அதுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது, அது 3 அடுக்கு கிரீடம். 3 அடுக்கு கிரீடம். பாப்பரசர் பரலோகத்துக்கும் உலகத்துக்கும் பாதாள உலகத்துக்கும் அரசர் என்று அதற்கு பெயர். அந்த அரசருக்கு ஆண்டவருக்கு கர்த்தா ராஜாதி ராஜா என்று பெயர் கொடுத்தது போலவே பாப்பரசருக்கும் அந்த மாதிரி பெயர் அங்கே என்ன செய்தார்கள் என்றால் கொடுத்தார்கள். அதை குறித்து திட்டவட்டமாக வேதம் அநேக இடங்களிலே அங்கு பேசுகிறது. We define that the Holy Apostolic See and the Roman Pontiff holds primary over the whole world. இந்த உலகத்திலேயே அதிக உயர்ந்தவர் வல்லமையுள்ளவர் பாப்பரசர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது The Most Holy Councils Volume 13, அங்கு பக்கம் 1167வது பக்கம். We hold upon this earth the place of God Almighty. 13வது லியோ என்ற பாப்பரசர் சொன்னார், கடவுள் உடைய இடத்தை இந்த உலகத்திலே நாங்கள் அடித்திருக்கிறோம். கடவுளைப் போலவே சர்வ வல்லமுள்ளவராக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அவர் இன்னும் என்ன சொன்னார்? The judicial authority will include the power to burden sins. கேத்தலிக் என்சைக்ளோபீடியா 12வது வால்யூம் 265வது பக்கத்தில் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், எங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறதற்கும் அதிகாரம் உண்டு கடவுளைப் போலவே. ஆகவே கடவுளுக்கு இருந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கடவுளுடைய பெயரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே கடவுளைப் போல நாங்கள் சர்வ வல்லமையுள்ளவர்கள் என்று அவர்கள் அங்கே சொன்னார்கள். அந்த அப்பத்தை கொடுக்கும்போது அந்த பாதிரியார் அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த அப்பம் உண்மையாகவே ஆண்டவருடைய சரீரமாக மாறுகிறது என்று சொன்னார்கள். இப்படி பெருமையானவைகளை, கடவுளுக்கு அடுத்த காரியங்களை, கடவுள் மாதிரியே தங்களை என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 7வதாக இந்த கொம்பனுடைய காரியம் என்னவென்றால், அது பரிசுத்தவான்களோடு கூட, பாருங்க, அது பரிசுத்தவான்களோடு கூட என்ன செய்யும் என்றால் யுத்தம் செய்யும் என்று அங்கே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களோடு கூட அது யுத்தம் செய்யும். 23வது வசனம், அவன் சொன்னது 4ஆம் மிருகம் உண்டான ராஜ்யமாம், பற்களை வேறாயிருந்து பூமியெல்லாம் பச்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். 25, உன்னதமான விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அது யுத்தம் செய்யும். தைரியநாதர் என்று சொல்லப்பட்ட ஒருவர் நம்முடைய இந்தியாவில் இருந்தவர், சதுரா ஹராதி என்பதை எழுதினவர். உஸ்கி என்று அவருக்கு பெயர், பெட்ரா உஸ்கி என்று அவருக்கு பெயர். அவர் சொன்னார் தன்னுடைய புத்தகத்தில், எங்களை எதிர்த்தவர்களை 8 பேரை நாங்கள் கொண்டிருக்கிறோம், இன்னும் எங்களை எதிர்த்தார்களானால் அவர்களை கொண்டு விடுவோம். அந்த அஞ்ஞான ரோமை கிறிஸ்தவர்களை 5 லட்சம் பேரை கொன்றது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள், ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்கிறார், 10 கோடி பேரை கொண்டிருக்கிறார்கள். யார் யார் வேதத்தை படித்து இது சத்தியம் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் கொன்று பயங்கரமாக கொன்றப்பட்டது. ஆகவே உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அது போர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை யாரும் எதிர்க்க முடியாது, எதிர்த்தால் அழிந்து போக வேண்டியதுதான். That the Church of Rome has shed more innocent blood than any other institution that has ever existed among mankind. லக்கி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார், இந்த உலகத்தில் தோன்றின இன்ஸ்டிடியூஷன்லேயே அதிகமாக குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினவர்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று எழுதுகிறார். இந்த புத்தகங்கள் சாதாரணமான புத்தகங்கள் அல்ல, இந்த புத்தகங்கள் விசேஷமான புத்தகங்கள், உலகமெங்கும் படிக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டவை தப்பிதமானால் அந்த சபை ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுக்கலாம். அப்படி தொடுக்க முடியாத காரணம் என்றால் அவர்கள் எழுதுகிறதெல்லாம் உண்மைதான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உன்னதமான பரிசுத்தவான்களை ஒடுக்கி 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அப்படியானால் இங்கு காலங்களையும், அடுத்த காரியம் என்னவென்றால் காலங்களையும் பிரமாணங்களையும். அப்போ நான் 10 பிரமாணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த 10 பிரமாணத்தில் காலத்தை பற்றின ஒரே ஒரு பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம். காலத்தை பற்றிய ஒரே ஒரு பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம்.
அப்படியானால் அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்ற திருமறை நமக்கு சொல்லுகிறது. அந்த பிரமாணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மாற்ற நினைப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலவே பரிசுத்த ஓய்வு நாள் 7ஆம் நாளில் இருந்து முதலாவது நாளுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் மாற்றினார்கள், நினைப்பார்கள் என்றுதான் போட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே ஒரு பெரிய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்துக் கொண்டு வந்த போது ஒரு சிறிய கூட்டம் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை ஓய்வு நாளாக ஆசரித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே இன்றைக்கு எல்லாருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறது இல்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். செவன்த் டே பேப்டிஸ்ட் என்று இருக்கிறார், மர்மோன் சர்ச் என்று இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற 4 சபைகள் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 10 கோடி பேர் இன்றைக்கு ஓய்வு நாளை 7ஆம் நாளாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நினைப்பான் அதே போல என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஓய்வு நாள் கடவுளை மகிமைப்படுத்துகிற அந்த நாளை அவர்கள் எடுத்துவிட்டு இந்த முதலாவது நாளை அங்கே கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் பாருங்கள், 9ஆவதாக அவர்கள் காலமும் அந்த அரசு காலங்களும் அரை காலமும் செல்ல மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுப்படுவார்கள். இந்த ரோம் அரசு எவ்வளவு காலம் இருக்கிறது என்று சொன்னால் காலமும் காலங்களும் அரை காலமும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த காலமும் காலங்களும் அரை காலமும் என்று போடப்பட்ட இதை குறித்து பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 12:14 ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே பார்த்தீர்கள், அதே அந்த நேரத்தை பற்றி அங்கே பேசுகிறார். அப்படியானால் இந்த காலங்கள் அரை காலம் என்பதை பற்றி திருமணி இன்னொரு பேசுகிறது பாருங்கள். 12:6 வாசிக்கிறோம். ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஓடி போனால் என்று போடப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தில், 6வது வசனத்திலையும் போடப்பட்டிருக்கிறது ஓடி போனால். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இங்கே பாருங்க, 1260 நாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் காலம் என்பது ஒரு வருஷம், காலங்கள் என்பது 2 வருஷம், அரை காலம் என்பது அரை வருஷம், 3.5 வருஷம். யூதர்களுக்கு ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான். ஆகவே ஒரு வருஷத்திற்கு 360 நாள். அப்ப 360 நாள் ஒரு வருஷத்துக்கு என்றால் 3.5 வருஷத்திற்கு கணக்கு பார்த்தீங்களா 1260 நாள். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், தீர்க்க தரிசனத்திலே ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். 13வது அதிகாரம் வெளிப்பாகமும் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், வெளியாகவும் 13 அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ணுவதற்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு இங்க 42 மாதம், அங்கு 12 3 36 மாதம் 3 வருஷத்துக்கு 6 மாதம் 42, அப்போ 3 வருஷம். உங்களுக்கு புரியுதுங்களா? கணக்கெல்லாம் வருது சரியா பத்தியில. அதனால 42 மாதம் என்றாலும் ஒன்றுதான், அது 3.5 வருஷம் என்றாலும் ஒன்றுதான், 1260 நாட்கள் என்றாலும் ஒன்றுதான். ஆகவே இந்த அதிகாரம் 1260 வருஷங்கள் அரசாட்சி செய்யும். இந்த 1200 வருஷம், ஆகவே சரியாக பார்க்க போனால் 538 இருந்து கிரிகோரி என்பவர் முதலாவது பாப்பரசராக டிக்ளேர் பண்ணதிலிருந்து 1260 வருஷத்தை நீங்கள் கணக்கு போட்டீங்களானால் 1798வது வருஷம் அங்க வருகிறது. சரி, 1798வது வருஷத்துல என்ன நடந்தது? பிரெஞ்சு புரட்சி அங்கே உண்டாயிற்று பிரான்ஸ் நாட்டில. அந்த பிரான்ஸ் நாட்டின் ஜெனரல் ஆகிய நெப்போலியனுடைய ஜெனரல் பெர்த்தியர் என்று சொல்லப்பட்ட அந்த ஜெனரல் பெர்த்தியர் அங்கு இத்தாலியில ரோமாபுரிக்கு அந்த பாப்பரசரை சிறைப்பிடித்து கொண்டு போய் மிலான் என்ற அந்த பட்டணத்திலே 18 மாதம் அங்கு சிறையில வைத்து விட்டார். திருமறை இதை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தும் விசேஷம் 13:3 வாசிக்கிறேன். அதன் தலைகளில் ஒன்று, 10 தலை அல்லவா, ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். சாவுக்கு ஏதுவான காயம். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அநேகமாக அழிந்து விட்டது என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. அந்த பாப்பரசை பிடித்துக் கொண்டு ஜெயிலப்பட்ட 18 மாசம் அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டது. இதை வெளிப்படுத்தின இதுல தானியல்ல நாம் வாசிக்கிறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே மரணத்தின் காயம், மரண காயமாகப்பட்டது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தலைக்கு சாவுக்கு ஏதுவான காயம். சரி, அது செத்து பெருமா உயிரோட விழுவும் அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த சொஸ்தமாக்கப்பட்டது.
முசோலினி எழும்பி திரும்ப ரோமன் கத்தோலிக்க பாப்போட அங்கே உடன்படிக்கை செய்து கொண்டு வேட்டிகன் என்ற சிட்டியை கொடுத்து அவருக்கு தனி அதிக அரசாங்கத்தை கொடுத்து கௌரவப்படுத்தினார் முசோலினி 2வது மகா யுத்தத்தில் 1939 ஆண்டில். அப்புறம் அது பிழைத்து கொண்டது. சாவுக்கு ஏதுவான காயம் பட்ட அந்த மிருகமானது பிழைத்து கொண்டது மாத்திரமில்லை, அது வளர்ந்து ஒரு பெரிய ஒரு வல்லமையாகி பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட பின்பற்ற அளவுக்கு அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக அது மாறினது என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்க, 10வது அடையாளம் அதான் அதனுடைய டொமினியன் எடுக்கப்பட்டது. இந்த 10 அடையாளங்களை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரி, தப்பிதமாக ஏதாவது இன்னொரு வல்லமை குறித்து, ஏனென்றால் இந்த 10 அடையாளங்களும் யாருக்கு பொருந்தும் என்று நன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் இந்த 10 அடையாளங்களுக்கும் பொருத்தமான ஒரே ஒரு ஸ்தாபனம் கத்தோலிக்க திருச்சபை, பாப்பரசு. ஆகவே இந்த பாப்பரசை பற்றி தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த பாப்பரசு இந்த 1500 வருஷம் இருந்தது அல்லவா? 476 இருந்து இந்த ரோம ராஜ்யம் பிரிந்ததிலிருந்து இன்னைக்கு 1500 வருஷம் பக்கமாகிறது. இந்த 1500 வருஷத்தினுடைய சரித்திரம் என்ன என்பதற்கு ஆண்டவர் சொல்கிறார். அந்த 1500 வருஷத்துல பாப்பரசு எழும்பி 1260 வருஷம் இந்த உலகத்தை அரசாலும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த உலகத்தில் தங்களை கடவுள்கள் மாறி வைத்துக் கொண்டு இந்த திருச்சபையில அந்நிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து ஜனங்களுடைய ரட்சிப்பின் பாதையை அடித்து போட்டு தூர்த்து போட்டு பள்ளமாக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வழியை அவர்கள் மிகவும் இருளான ஒரு வழியாக ஆக்கி மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகாதபடி தங்களை நோக்கி பார்க்கும்படியாக செய்வார்கள். பரலோகத்தின் தேவனுக்கு இன்னொரு தேவனாக அவர்கள் இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக தங்களை உயர்த்துவார்கள் என்று வேதம் வெகு தெளிவாக இவர்களை பற்றி அங்கே சொன்னது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், the judgment will sit, நியாய தீர்ப்பு உட்காரும். திருமறை அதை குறித்து வெகு திட்டவட்டமாக சொல்லுகிறது. இந்த 1260வது வருஷம் முடிவில் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், உட்காரும். ஆண்டவர் சொல்லுகிறார், கோடான கோடி பேர் அவரை சேவித்தார்கள், புத்தகங்கள் திறக்கப்பட்டது, அக்னிமயமான நதி அவர்கள் மத்தியிலே ஓடிற்று என்றெல்லாம் வேதத்திலே நாம் விசேஷ விதமாக நாம் பார்க்கிறோமே. 7ஆம் அதிகாரத்திலே, தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே இந்த 1260 நாட்கள் முடியும் போது பரலோகத்தில் ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்வார். அப்பொழுது இந்த மிருகமானது, அதாவது அந்த சின்ன கொம்பானது, அதன் மேல நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆண்டவர் அப்பொழுது 11வது வசனம், அப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசுகிற நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகை எவ்வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். அந்த மிருகத்தினுடைய அந்த பவர் வல்லமை அழிக்கப்பட்டு 13வது ராத்தசன்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒரு வானத்து மேகங்களுடனே வந்தார். ஆகவே ஆண்டவருடைய 2வது வரியை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கும் போது இந்த காலத்தை முடிக்கும் போது 26வது வசனம், தானியேல் 7:26, ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவர் கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். அவன் சொன்ன வார்த்தை இத்தோட முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். முகம் வேறுபடாமல் என்ன செய்யும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே? கர்த்தருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு வல்லமையாக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக எழும்பி இந்த உலகத்தில் ஒரு பெரிய வல்லமையான சபையாக உட்கார்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது தானியேலுடைய முகம் அதை கண்டு வேறுபட்டது என்று சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல தானியேல் இதை கண்டு பிரமித்தவனாக கலங்கி கொண்டிருந்தான் என்று வேதம் அங்கே நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது என்ன சொன்னார்? பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து முன்னாலேயே நமக்கு ஒரு எச்சரிப்பாக நமக்கு எழுதி போனார்.
2 தெசலோனிக்கேயர் என்ற புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 2வது வசனத்திலே கடைசி பாகம், கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காமல் வருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி ஏற்பட்டு கேட்டின் மகனாகி பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. ஆண்டவருடைய வருகை இந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டு அவனுடைய ஆட்சியெல்லாம் முடியணும். அப்பதான் ஆண்டவருடைய நாள் வரும். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை தரித்து தேவனுடைய சபையின் பெரும் அதிகாரிகளாக இருந்து தேவனுக்கு விரோதமாக இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்திலே பார்க்கிறோம். 7வது, அக்கிரமத்திற்கு ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவான். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசேஷமான இந்த தூதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு இங்கே வைத்திருக்கிறார். வைத்து முடியும் போது ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தவான்கள். இந்த உலகத்தின் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அந்த ஆட்சியை கொடுப்பார். இந்த மிருகத்தை, இந்த சின்ன கொம்பனுடைய வல்லமைகளை ஆண்டவர் நியாய தீர்ப்பிலே வைத்து அதை அழித்து தேவனுடைய இந்த ராஜ்யத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்று திருமறை அங்கே முடிக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், வேத வசனத்திற்கு உண்மையாக இருந்த பிள்ளைகள், வேத சத்தியத்திற்கு உண்மையாக இருந்த பிள்ளைகள், தேவ வசனத்தை கை கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையிலே அரசர்களாக தேவனோடு கூட உட்கார்ந்து அரசாள்வார்கள் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார். இந்த அபத்தமான காரியங்களை, வேதத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் பெரிய வல்லமையுள்ளவர்கள், பிரம்மாண்டமான இன்ஸ்டிடியூஷன், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெரிய வல்லமை, உலகத்தில் யாவரும் ஆச்சரியத்தோடு அவரை பின்பற்றுவார்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் மகிமையும் உடைய அந்த அவர்களை நாம் பின்பற்றுவதா, அல்லது ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளையும் பின்பற்றுவதா? இப்படி இந்த சபை ஒரு பெரிய சபையாக மாறும்போது, இங்கே இருக்கிற புராட்டஸ்டன்ட்ஸ், இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் 1008 சபையாக பிரிந்திருக்கிறவர்கள். திருமறை சொல்லுகிறது, அவர்கள் ஒவ்வொருவரும் சீக்கிரமாக கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த கத்தோலிக்க மார்க்கத்தோடு போய் ஒட்டி கொள்வார்கள் என்று தீர்க்கதரிசனம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. 1960ஆவது ஆண்டிலே பாளையங்கோட்டையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த பாளையங்கோட்டையில் டயசிஸ் அதோடைய ட்ரெஷராக ஜெசுபாதம் என்று ஒருவர் இருந்தார். அவருடைய பெரிய ஒரு பங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு இடம் இருந்தது. நான் இடங்களை தேடி பார்த்து விட்ட பிற்பாடு சரியான இடம் கிடைக்காதபடினாலே, அப்பொழுது அவருடைய வீட்டு பக்கத்திலே அந்த இடத்துல நான் ஒரு பெரிய கொட்டையை போட்டு, இதை விட பெரிய கொட்டையை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஜெபராஜ் என்று சொல்லப்பட்ட பிஷப், திருநெல்வேலியில் பிஷப் ஜெபராஜ் என்று ஒருவர் இருந்தார். இவர் ட்ரெஷரர் ஜெசுபாதம் என்பவர். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பீப்புளுக்கு எதற்கையா நீ இடம் கொடுத்தாய் என்று சண்டைக்கு வந்தார். அப்பொழுது ஜெசுபாதம் ஒரு நேர்மையான மனிதன். அவர் சொன்னார், அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்கள் வேதத்தை புரட்டுறார்கள் என்று பிஷப் சொன்னபோது ஜெசுபாதம் சொன்னார், சரி, என் வீட்டில் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறேன், அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, அவங்க சொல்கிறது சரிதானா இல்லையான்னு நான் பார்க்கட்டுமே, ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வேதத்தை புரட்டுவாங்கன்னு, ஆனால் நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன். அவர் ரொம்ப ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன், அதனால் பிஷப்பால் அவரை ஒன்றும் செய்ய முடியல. நான் கூட்டம் நடத்தினேன். அப்போது இந்த தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒருவேளை இதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லாவிட்டால் என்ன செய்யுது என்று தான் அதை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே மற்ற புராட்டஸ்டன்ட் சபையினர் கத்தோலிக்க மார்க்கத்தோடு வந்து ஒட்டி கொள்வார்கள், ஒன்றாக மாட்டார்கள், ஒட்டி கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை நான் பிரசங்கம் பண்ணின போது ஜெசுபாதம் இடத்துல வந்து சொன்னார், அது ஒரு நாளும் நடக்காது. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தோட போய் ஒட்டி கொள்வதா? சரி, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்ன தீர்க்கதரிசனத்தையெல்லாம் நான் ஒப்புத்துக்கிறேன், இந்த தீர்க்கதரிசனத்தை மாத்திரம் நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் சொன்னேன், ஐயா, இது நான் சொல்றது இல்லை, எனக்கா தீர்க்கதரிசனம் தெரியும்.
இது வேத தீர்க்கதரிசனம், வேத சத்தியம் சொல்லுகிற தீர்க்கதரிசனம். இல்லை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். 1964 வருஷம் அங்கே நான் பாளையங்கோட்டுக்கு திரும்ப ஒரு காரியத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ அவர் என்னுடைய நண்பராகிவிட்டார். நேர்மையான மனுஷன். அவரை பார்க்க போன போது அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பத்திரிகை என்கிட்ட கொடுத்தார். அதில் என்னன்னா, எக்னியூமிக்கல் கவுன்சிலை நான் இன்றைக்கு சாயந்தரம் கூட்டியிருக்கிறேன், அதுக்கு நான் தான் கன்வீனர், நீங்கள் கட்டாயம் வரணும் இந்த கூட்டத்துக்குன்னு சொன்னார். எக்னியூமிக்கல் கவுன்சில்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு கத்தோலிக்கர்கள் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்து இப்போ சபைக்கு வர்றாங்க, ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை கத்தோலிக்க சபைக்கு போகிறாங்க. கேரள் 2 சபையும் சேர்ந்து ஒன்றாக கேரள் பாடுறாங்க. பாப்பரசர் அங்கே இங்கிலாந்தில் போய் அங்கே இங்கிலாந்து சர்ச்சில் பேசியிருக்கிறாரு. ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி அங்கே ரோமாபுரி சர்ச்சில் போய் அங்கே பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கமும் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கமும் ஒன்றாக சகோதர முறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே பாருங்க, எல்லா ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்து சபைகளும் அந்த ரோமன் கத்தோலிக்கரோட போய் ஒட்டிக்கணும். ஒரே சபையாக மாறாது, அங்கு சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி அங்கே ஆகிவிடும். ஞாயிற்றுக்கிழமை யார் யார் கை கொள்கிறார்களோ, எந்த சபையானாலும் சரி, அப்படி கை கொள்கிறவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. சனிக்கிழமை ஆண்டருடைய வேதம், ஆண்டருடைய சத்தியம் என்று எல்லா சபைகளிலும் நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வந்துடுவாங்க. கடைசியில் 2 திருச்சபை தான். நான் சொல்றது இல்லை, அது வேதம் சொல்லுகிற ப்ரெடிக்ஷன். அது கொஞ்ச நாள் நடக்க போகுது பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நம்பல, ஆண்டருடைய வசனம் பொய்யாகாது. வானம் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாகாது. ஆகவே 4 வருஷத்துக்குள்ளாக அது முடியவே முடியாது, ஒரு நாள் நடக்காது என்று சொல்ல அதே ஜெசுபாத். ஒருவேளை உங்களுக்கு அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறீங்க. நான் சொல்றதெல்லாம் கதையில்லை, ஏதோ கற்பனையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவர் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஜெபராஜ் என்பவர் மாடரேட்டராக ஆனார், எல்லா பிஷப்புக்கும் மேலாக மாறினார். அவர் இன்றைக்கு இல்லை. ஆனால் நடந்தது நான் சொல்லுவேன், 4 வருஷத்துக்குள்ளாக 64 அவர் கன்வீனராக மாறினார். வேதவசனம் பொய் சொல்லுமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு ஆண்டருடைய தூது இந்த சின்ன கொம்பை பற்றி, பாப்பரசை பற்றி ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் அநேக பக்கங்களை எழுதியிருக்கிறார். அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி போவார்கள், அவருடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும், அவருடைய மகிமை எப்படி இருக்கும், மாட்சிமை எப்படி இருக்கும், அதை பின்பற்றி இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு சலுகைகளா அல்லது ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதா, ஏதாவது நமக்கு ஒரு நன்மை வருகிறதா, நம்முடைய பிழைப்புக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறதா? ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கும் அவருடைய வேத வசனத்திற்கும் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், the dominion shall be given unto him. ராஜரீகம் பரிசுத்தவான்கள் கையிலே கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறார். அண்ட சராசரங்களை ஆளுகிற அந்த பெரிய ராஜரீகத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் தேவனுடைய அந்த ராஜ்யத்தை கட்டிக்கொள்வார்கள். பரிசுத்தவான்கள் இந்த புதிய வானம் புதிய பூமி ஆண்டு கொள்வார்கள். பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருந்து, இந்த உலகத்திலிருந்து அண்ட சராசரங்களில் அநேக உலகங்களை தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு பிரதிநிதிகளாக, சிற்றரசர்களாக, வைஸ்ராயாக இருந்து ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்கிறது. பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் என்றால் யார் என்று வேதம் சொல்கிறது. வெளியாகமும் 12ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே, 14ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், வெளி 14:12 சொல்கிறார், பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார்? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்வர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். பரிசுத்தவான்களுக்கு 2 லட்சணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஒன்று, அவர்கள் தேவனுடைய கற்பனையை கை கொள்வார்கள். மனுஷனுடைய கற்பனை அல்ல, பாரம்பரியங்களை அல்ல, அல்லது ஆலய ட்ரெடிஷன்ஸ் அல்ல, சபை தாற்பயங்களை அல்ல, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்வார்கள்.